கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. தியானத்தின் தலைப்பு: நமது மேய்ப்பன் யார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 10. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு பெயர் வைத்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைத்து பராமரிக்கிறான், பாதுகாக்கிறான். தன் மந்தையை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனை கொடுக்கவும் அவன் தயங்க மாட்டான். காரணம், அவனுக்கு அவனுடைய மந்தை மிக முக்கியம். அவன் அதை நேசிக்கிறான். ஆனால் கூலிக்கு மேய்க்கும் மேய்ப்பன் ஆபத்து நேரிடும்போது ஆடுகளில் அக்கறை இல்லாதவனாக தனது ஜீவனை காத்துக்கொள்ள மாத்திரமே பிரயாசப்படுவான். ஆடுகளுக்கு ஆபத்து வரும்போதும் அது தன்னை பாதிக்காத வண்ணம் ஆடுகளை விட்டு ஓடிப்போவான். கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக நம்மை மீட்கும்படிக்கு வந்தார். அதற்காக தமது ஜீவனையும் கொடுத்து சத்துருவின் பிடியிலிருந்த நம்மை மீட்டு கொண்டார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் தமக்கு முன்பாக பிரியமானதை நம்மில் நடப்பிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. தமது மந்தையை தமக்காக மேய்க்கும் பொறுப்பை அவர் இன்று நம்மிடமே தந்துள்ளார். அவரே பிரதான மேய்ப்பராக வெளிப்படுகிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 4. அவர் வரும்போது நமக்கு வாடாத கிரீடத்தை தருவார். நல்ல பெரிய பிரதான மேய்ப்பர் ஒருவர் நமக்கு இருக்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் வேறு மேய்ப்பர்களை தேடி ஓடுவது ஏன்? இன்று அநேகர் கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கையை விட தம்மை வழிநடத்தும் ஊழியரை அதிகம் நம்பி அவர்களையே தேவனாக பார்க்கிறார்கள். அவர்களும் சக மனிதர்கள்தான் என்பதை மறந்து விடுகின்றனர். அந்த ஊழியர்கள் விழுந்து போகும் சந்தர்ப்பம் நேரிட்டால் வழி தெரியாமல் திண்டாடி போகிறார்கள். பல தடவைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து ஊழியரின் வார்த்தைகளையே தேவ வாக்காக கொண்டு வாழ்கின்றனர். இந்த ஆபத்தில் நாம் சிக்கக்கூடாது. தமது பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், தமக்கு சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று பல்வேறுபட்ட காரியங்களை குறித்து வார்த்தைகளில் தேவன் நமக்கு ஆலோசனைகள் கொடுத்துள்ளார். அவற்றை வாசித்து தியானித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நமது பொறுப்பாகும். தியானிக்க நேரம் ஒதுக்காதவர்கள், வேதத்தில் என்ன உண்டு என்பதை அறியாதவர்கள், மனுஷ ஞானத்தையும் அவர்கள் காட்டும் வழியையும் பின்பற்றி பாதியில் தடுமாறி இடறி விழுந்து விடுகிறார்கள். தாம் விரும்புவது இச்சிப்பதை அடைகின்ற சோதனையில் அதிகமாக விழுந்து தமக்கு சாதகமான மேய்ப்பர்களை நாடுவதிலே அகப்பட்டு கொள்வது உண்டு. இந்த சோதனைகளை பகுத்தறிந்து நல்ல மேய்ப்பன் இயேசுவின் மந்தையை விட்டு விலகாதிருப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என்னை நித்தியத்திற்கு நடத்தும் மேய்ப்பனாகிய உம்மையே பின்பற்றி உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ கிருபை தந்தருளும். ஆமேன்.